ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தர்பூசணி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தர்பூசணியோட ஓடு, நம்ம பழம்லாம் சாப்பிட்டுட்டு வச்சுருப்போம்ல, அந்த ஓடை இந்த மாதிரி நல்லா துருவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி புழிஞ்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது, அதில் நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சுகர், அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர், அப்புறம் கீ, நெய், இவ்வளோ தான் அது செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸ்வீட்னாலே கேஷ்யூ நட் போடணும்ல, அதனால் கேஷ்யூ கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம், கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு, அதே நெய்யில் நம்மளோட அந்த தர்பூசணியோட ஓடு அதை போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏலக்காய், நல்லா அது வேகணும். அதனால் நல்லா நெய்லேயே சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுட்டு, மூடி போட்டு வேக விட்டுட்டு, அப்புறம் ஏலக்காய், ஃபுட் கலர், சுகர் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான எம்மியான ஹல்வா ரெடி. அப்புறம் நம்மளோட கேஷ்யூ போட்டு இறக்கிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.